சென்னையில் எதிர்பாராத அளவிற்கு 2 நாட்களாக கனமழை பெய்ய காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கும் சூழலிலும் கூட 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இந்த புயலானது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு நகராமல் ஒரே இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுதான் காரணமா? மேலும் நேற்றைய தினமே அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போதைய நிலவரப்படி வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது? முழு விவரம். வணக்கம். வழக்கமாகவே இது போன்று வங்கக்கடல் பகுதியில் ஏதாவது ஒரு சிஸ்டம், அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது புயல் சின்னமோ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆனது ஆக்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்துல கடற்கரையை ஒட்டிய பகுதிகளோ அதன் உள் மாவட்டங்களிலோ ஒரு பலத்த மழையானது இருக்கும். ஆனால் இந்த புயலானது நெருங்கி வரக்கூடிய வேளையிலேயே பெரிய அளவில் மழை என்பது இல்லாமல் தான் இருந்தது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை என்பது இருந்தாலும் கூட அறிவிக்கப்பட்டபடியான அந்த கனமழை என்பது இல்லாமல் இருந்தது. இதற்கு காரணம் வறண்ட காற்றானது, அந்த புயலை சுற்றி வறண்ட காற்று நிலவியதுதான் காரணம். அந்த பகுதியில் மேக கூட்டங்கள் இல்லை. வழக்கமாக இது போன்ற நிலையோ அல்லது புயல் சின்னமோ இருக்கக்கூடிய வேளையில அங்க இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் காரணமாக காற்றினுடைய திசையை பொறுத்து மழையானது பெய்யும். ஆனால் வறண்ட காற்றினுடைய இடையூறு காரணமாக மழையானது குறிப்பிட்ட அளவு பெய்யாமல் போனது. இருப்பினும் அதாவது எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று மழையானது பெய்தது. இதற்கான காரணமாக இது சொல்லப்படுகிறது. மேலும் அந்த புயல் டிட்வா புயலானது வலுவிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் அது நிலை கொண்டு ஒரே இடத்தில் நகராமல் நிலை கொண்டு இருக்கக்கூடிய நிலையானது இருக்கிறது. அது நகராமல் ஒரே இடத்தில் சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சென்னை மற்றும் அதன் அருகாமை மாவட்டங்களில் நல்ல மழையானது நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேலும் மழை விட்டாலும் கூட ஒரு இருள் சூழ்ந்த மேகமூட்டமான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. முக்கியமாக ஏன் இது ஒரே இடத்தில் நகராமல் இருக்கிறது என்ற கேள்விகள்ல எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு 2 முக்கிய வானிலை காரணங்களை காரணமாக குறிப்பிடலாம். அந்த வகையில் இமயமலையின் மேற்கத்திய தாழ்வு நிலை ஊடுருவல், அதே போல பசிபிக் உயர் அழுத்தம் ஆகிய 2 வேறு காரணிகள் தான் இந்த வானிலை, அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் வலுவிழக்காமல் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கக்கூடியதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது.